ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அவங்க ஒரு லாண்ட்ரி பிசினஸ் ரன் பண்றாங்களா, எப்படி ஸ்டார்ட்ஸ் போடுறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் தியரிட்டிக்கலா எப்படி எப்படிலாம் பண்ணணும், ஸ்டார்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும் ப்ராக்டிக்கலாகவும் நான் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்றேன். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில ப்ராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல எப்படி அயன் பண்றது, எப்படி வாஷ் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது, அதே போல எப்படி பிசினஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். யார் யாரெல்லாம் லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எப்படி ஸ்டார்ட்ஸ் போடணும் அப்படிங்கறது கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் தியரிட்டிக்கலா நான் சொல்றேன். பொதுவாகவே என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் ஸ்டார்ட்ஸ் போடுவாங்க அப்படின்னா, காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே, காட்டன் ஒரு லினன் ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே நீங்க ஸ்டார்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ச் பவுடர் மார்க்கெட்ல ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு ரெடிமேடாவும் கிடைக்கும், இன்னொன்னு நம்ம ஓனாவே ரெடி பண்ணிக்கலாம். ரெடிமேடா கிடைக்கிற ஸ்டார்ச் பவுடரோட பேர் என்னன்னா ரிவைவ்ல இன்ஸ்டன்ட் ஸ்டார்ச் கிடைக்குது. இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டார்ச்சை வச்சு ஒரு வீட்லயே நீங்க ஒரு 2 ட்ரெஸ்ஸோ ஒரு 5 ட்ரெஸ்ஸோ கஞ்சி போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரிவைவ்ல இருக்கிற இன்ஸ்டன்ட் ஸ்டார்ச் பவுடரை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாண்ட்ரி ஷாப் வச்சிருக்கீங்க, ஸ்டார்ச் போட்டு நீங்க ட்ரெஸ் ஸ்டார்ச் போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஸ்டார்ச் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது. அதனால நீங்க ஓனாவே ரெடி பண்றது தான் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஓனா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் ஜவ்வரிசி, நம்ம பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ற அதே ஜவ்வரிசியை தான் பவுடர் ஆக்கி யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு ஷாப் வச்சு ரன் பண்றீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 5 கிலோ ஜவ்வரிசியை வாங்கி நீங்க பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த பவுடரை வச்சு நீங்க ஸ்டார்ச் மேக் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டு நீங்க கொடுக்கலாம். எப்படி ஸ்டார்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கஞ்சி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஜவ்வரிசி பவுடர்ல ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஜவ்வரிசி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல வச்சுட்டு நல்லா காய்ச்சணும். ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரத்துல நல்லா 3/4 மணி நேரம் நல்லா பசை மாதிரி காய்ச்சணும். இந்த பசையத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா காய்ச்சிக்கு யூஸ் பண்ண போறோம். பசை காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மினிமம் ஒரு 2 hours நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டார்ச்சை யூஸ் பண்ண முடியும். ஆற வச்ச ஸ்டார்ச்சை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கப் பிளெயின் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டார்ச்சில் கலந்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலிஸ்டர் துணி எடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஸ்டெயின் பண்ணிடணும். காட்டன் துணி எடுத்துடாதீங்க. காட்டன் துணி எடுத்தீங்கன்னா ஒழுங்கா ஸ்டெயின் பண்ண முடியாது, கிழிஞ்சிடும். அதனால பாலிஸ்டர் துணி எடுத்து அந்த ஸ்கார வச்ச ஸ்டார்ச் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ கஞ்சி போடவே ஆரம்பிக்கணும். எப்படி கஞ்சி போடணும் அப்படின்னா, ஒரு மினிமம் 20 சட்டி நீ கஞ்சி போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச இந்த ஸ்டார்ச்சை ஒரு 15 லிட்டர் தண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சட்டையா அந்த கலந்துருக்கிற தண்ணியில நல்லா முக்கி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் விடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் புழிஞ்சிடும். புழிஞ்சு அப்படியே நீங்க டைரக்டா வெயில காய வச்சுக்கணும். அதே போல நீங்க கஞ்சி போட்டீங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கணும். வெயில் அடிச்சாதான் நல்லா கிறிஸ்பியா நல்லா உங்களுக்கு ஸ்டார்ச் ஏறி கிடைக்கும். இந்த மெத்தடை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நெக்ஸ்ட் வீடியோல எப்படி பண்றோம்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே போல லாண்ட்ரி இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாண்ட்ரி சீக்ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யார் ஸ்டார்ச் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தவருக்கு மிகவும் நன்றி.